ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 100 மில்லிகிராமில் கூட தங்கம் வாங்க முடியும். நம்ம நியூ இயர்க்கு ஏதாவது தங்கம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே ஸ்பெஷலான வீடியோ. கண்டிப்பாக என்னால் தங்கம் வந்து காயின் வாங்க முடியுது அப்படின்னா உங்களாலையும் வாங்க முடியும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மணி சேவிங், கோல்டு சேவிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்குது. அண்ட் வந்து வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிராம் தங்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,150 ரூபா. 1 பவுன் தங்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57,200 நம்ம சேனலில் டெய்லி கோல்டு அண்ட் சில்வர் ரேட் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா வந்து கோல்டு சீட் வந்து பே பண்ணாதவங்க பே பண்ணணும் தான். என்றைக்கு கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்கும் நம்ம சொல்கிறப்போ நீங்கள் அன்னைக்கு பே பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து லாபம் அதிகம். அதனால தான் டெய்லி கோல்டு அண்ட் சில்வர் ரேட் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்து மறக்காமல் கோல்டு சீட் பே பண்ணாங்க பே பண்ணிவிடுங்க. இன்றைக்கி 1 கிராம் வெள்ளியோட ரேட் பார்த்திங்கன்னா 100 ரூபா. இதுதான் வந்து இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை. கோல்டு சீட் வந்து திடீர்னு ஹை ஆகிறதுக்கு, கோல்டு ரேட்டு அதிகமாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் கோல்டு சீட் பே பண்ணாதவங்க பே பண்ணிவிடுங்க. நியூ இயர் அப்படின்றது எல்லாருக்குமே ஸ்பெஷல். 2024 எவ்வளோலாம் தங்கம் வந்து சேமிச்சிங்க அப்படின்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சேமித்தேன் அப்படின்றத பற்றி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்களும் மறக்காமல் வந்து 2024 நான் எவ்வளோ கோல்டு சேமித்தேன், எப்படியெல்லாம் சேமித்தேன் அப்படின்ற எல்லா வீடியோஸுமே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து தங்கம் வாங்கிறதுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து நான் நியூ இயர்க்கு எப்படி வாங்க பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். வந்து ரொம்ப பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுவும் ஃப்யூச்சருக்குள்ள தங்கம் இல்லை அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது. எங்களோட ஃப்யூச்சரே சொல்லப்போனால் தங்கத்தை வச்சு தான் வந்து நாங்கள் ஒன்றும் செஞ்சிட்ருக்கோம். அதனால தான் எங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே வந்து நல்லாவே இருக்குது, நல்லாவும் இருக்கும் இனிமேட்டும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் தங்கத்தை தான் வந்து வச்சு அதில் பணம் பெரட்டி தான் வந்து ஒன்று வந்து செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் ஒரு கார் வாங்கினதாக இருக்கட்டும், கோல்டு தான் ஃபஸ்ட்டு அடகு வைப்போம். அப்படி தான் வந்து செஞ்சோம். அடகு வச்சு கார் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கோல்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேலரியில் சேமித்து வச்சு திருப்பினோம். அப்படி தான் நாங்கள் கார் வாங்கினோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் வாங்கினது. இடம் வாங்குறதுக்கு வந்து கோல்டை தான் அடகு வச்சு அதே மாதிரி இடம் வாங்கினோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்காக வச்ச கோல்டையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு திருப்பியாச்சு. முக்கியமான விஷயம் வீடு கட்டினது. வீடுன்றது மிடில் கிளாஸில் உள்ள எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரீம் மாதிரி, கனவு தான். அது வந்து எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறினதுக்கு முக்கியமான பங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கோல்டு. அப்போ கோல்டு ரேட் வந்து ரொம்ப கம்மி. நாங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தப்போ கோல்டை வந்து சேல் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கோல்டை வந்து கொஞ்சம் அடகும் வச்சோம். சேல் பண்ணுறது எங்களுக்கு 5,5 லட்சம். நாங்கள் நகையை விற்றப்போ எவ்வளோ போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4,500 தான். கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 5,500. பட் 1,000 அதிலே நமக்கு டிஃப்ரென்ஸு. அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் கோல்டை வந்து சேல் பண்ணி தான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணமே. வீடு கட்ட ஆரம்பித்தப்போ எங்கள் கையில் வந்து ₹1 கூட கிடையாது. பட் வந்து நகை இருந்த தைரியத்தில் தான் வீடு கட்டவே ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வீடு கட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்களை போலவே ஒருத்தர் ட்ரீமும் நிறைவேறதுக்கு நம்ம முக்கியமாக சேமித்து வைக்க வேண்டியது தங்கம். ஃப்யூச்சருக்கு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்னால் நான் தங்கத்தை தான் சொல்லுவேன். அதுலேயும் கோல்டு ஆர்னமெண்ட்ஸை தான் நம்ம வியர் பண்ணிக்கிற நகைகள். அதை விடவே எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா கோல்டு காயின், தங்க நாணயங்கள் நம்ம சேமிச்சுக்கிட்டே வந்தோம்னா என்றைக்காவது நம்மளுக்கு கஷ்டகாலம்னு இல்லாமல் நம்மளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கிறதுக்கு கோல்டு காயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் சொல்கிறேன், நம்மளுக்கு காசு இருக்குது அப்படின்னா அதை செலவு பண்ணிடாமல் அதை வந்து தங்கமாக மாற்றணும். ஒரு விஷயத்துலேயும் நம்மளால் தங்கமாக மாற்ற முடியும். சில்லறை சேமிப்புகளை கூட வந்து நம்ம தங்கமாக மாற்றலாம். சில்லறை காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோன்னா நம்மளுக்கு ஒரு உண்டியல், 2 உண்டியல், ஒரு 5 உண்டியல் கூட வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறது அந்த இயர் எண்டு. இப்போ ஜனவரி 1 நீங்கள் வந்து உண்டியல் சேமிப்பு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் டிசம்பரில் நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னா கண்டிப்பாக பல்கான அமௌண்ட் வந்து நம்ம சில்லறை மூலியமாகவே கிடைக்கும். சில்லறை காசை வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து பணமாக்கிக்கலாம், பேங்க்கில் கொடுத்து பணமாக்கிக்கலாம். பக்கத்தில் உள்ள கடைங்களுக்கு சில்லறை காசு தேவைப்படும், அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம வந்து அதை வந்து பணமாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து அதை பணமாக மாற்றிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அதை வந்து கோல்டு கடையில் போய் கொடுத்துட்டு நம்ம அதை வந்து கோல்டு காயினாக வாங்கிக்கலாம். ஸோ சில்லறை காசை சேர்த்து வச்சு கூட நம்மளால் தங்கமாக வாங்க முடியும். தங்கம்னோன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணோன்னு இல்லை. கோல்டு 100 மில்லிகிராம்லேருந்து கிடைக்கிது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜிஆர்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீகுமரன், இந்த இடத்துலலாம் 100 மில்லிகிராம் காயின்ஸ் கிடைக்கிது. ஸோ அங்கே போய் 100 மில்லிகிராம் பொறுத்த வரைக்கும் ஒரு ₹800 ₹900 தான் வரும். ₹1000 நம்மளால் கோல்டு வாங்க முடியுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம்.
ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தங்கம் வந்து நினைக்கிறப்பெல்லாம் வந்துட்டுருக்கோம். மாதத்துக்கு 2 காயின் கூட வாங்க முடியும். அதே இல்லாமல் மாதம் வந்து நீங்கள் 1 கிராம் சேமிக்கணும் அப்படின்னா கூட சேமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளால் சின்ன சின்ன ரொம்ப சேமிக்க முடியலனாலும் தங்கம் விலை வந்து டெய்லி ஹையாகி தான் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி 100 மில்லிகிராமாக சேர்த்துக்கிட்டே வந்தால் கூட அது 1 கிராமாக மாறும், 1 பவுனாக மாறும், 10 பவுனாக மாறும், 100 பவுனாக மாறும். ஸோ வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வந்து நாளைக்கு நம்மளோட ஃப்யூச்சரில் நம்மளே வந்து காப்பாற்றுன்றதை நம்ம மறக்காமல் தங்கத்தில் வந்து சேமிப்பு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ நீங்கள் வந்து மந்த்லி வந்து ஒரு கோல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 100 மில்லிகிராம் ஆச்சு நம்ம வீட்டுக்கு தங்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு. ஸோ அதுபோல் நீங்கள் ஒரு கோல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் வாங்க முடியும். வருஷத்தில் தான் என்னால் வந்து கோல்டு காயின்ஸ்லாம் சேமிக்க முடியல. ஏன்னா இப்போ தான் வீடு கட்டி நம்ம அதுலேருந்து வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒன்று வீட்டுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ கூட தளம் போட்டோம். அந்த மாதிரி வந்து நமக்கு சின்ன சின்ன வேலைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கு இடையில வந்து குழந்தை வேற பிறந்ததுனால அதுக்கு எனக்கு கொஞ்சம் செலவாயிடுச்சு. ஏன்னா எங்களோட செலவுகளே நாங்களே பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் 2024 அதிகமாக கோல்டுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ண முடியலை. ஸோ வந்து 25 நான் எனக்கு கோல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று பண்ண போகிறோம், ரொம்ப முக்கியமான விஷயம். அது அடுத்தடுத்த வர வீடியோஸில் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு. மட்டும் இல்லாமல் நான் வந்து எனக்கே கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 100 மில்லிகிராம் ஆச்சு சேவ் பண்ணுற மாதிரி வந்து நான் வந்து எனக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். 100 மில்லிகிராமாக கண்டிப்பாக காயின்ஸாக சேர்த்து வைக்கணுன்ற ஐடியாவில் வந்து இருக்கேன். 2025 கூட சேமிக்க முடிஞ்சாலும் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தோன்னா வந்து இப்போ நியூ இயருக்கு வந்து ஏன்னா நம்ம கண்டிப்பாக எல்லோரும் சேமிப்பு வந்து இந்த வருஷத்தில் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டோம். நம்ம கையில் இருந்தால் அந்த 1000 ரூபாய் கூட செலவு பண்ணிடுவோம். அந்த 1000 ரூபாயை வச்சு நம்ம வந்து ஒரு 100 மில்லிகிராம் காயின்ஸ் வந்து வாங்கணும். புது வருஷம் தொடக்கத்திலேயே 1ஆம் தேதி அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்து ஏதாவது செஞ்சோன்னா அது வளரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து கொஞ்சமாவது நம்ம வந்து தங்கத்தில் அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 800 ரூபாய் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா ஒரு 100 மில்லிகிராம் வந்து உங்களால் வாங்கிட முடியும். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஒரு 100 மில்லிகிராம் தங்கமாவது அன்றைக்கி சேவ் பண்ணுங்கள். உங்களால் வெளில போய் வாங்க முடியலன்னா தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்லையாச்சும் வந்து நீங்கள் ஒரு 100 மில்லிகிராமோ இல்லை நம்ம 100 ரூபாயிலேருந்து தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் போட முடியும். உங்களால் முடிஞ்ச சின்ன அமௌண்ட்டையாவது அதில் இன்வெஸ்ட் பண்ணி தங்கத்தை சேமிங்க. ஒருத்தர் வந்து கோல்டில் வந்து நியூ இயர்க்கு கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறையா வந்து இந்த 2025 வர வருஷத்தில் வந்து நிறையவே வந்து தங்கமாக வந்து சேமிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து புதுசாக கோல்டு சீட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க அந்த மாதிரி கோல்டு சீட் போட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் செய்கூலி சேதாரமே வந்து இல்லாமல் தங்கம் உங்களால் வாங்க முடியும். இந்த மாதிரி வந்து கோல்டில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் வந்து கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சருக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப்பில் தங்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகம். ஏன்னா அதை வச்சு தான் நாங்கள் ஒரு விஷயத்தையும் மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் எங்களோட லைஃப்பில் நடக்க போகுது. அது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சு போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி எந்த டவுட்னாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணி போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.